இல்லை எனக்கு புரியல. யுவன் அண்ணா நல்லா தானே பாட்டு போடுவார். இப்போ அவருக்கு என்ன ஆச்சு? இந்த கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ட்ராக் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த விசில் போடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓகே, ஒரு 2-3 டைம் கேட்டால் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மைண்ட் செட் கூட நம்ம போயிட்டோம். செகண்டாக விட்ட சாங் நல்லா தான் இருந்துச்சு, அது குறை சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக ஒன்று தோணல. பட் இப்போ விட்டுருக்க சாங்கை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. யுவன் அண்ணா அவங்கள்ட்ட நாங்கள் எந்த மாதிரி பிஜிஎம் சாங்லாம் எதிர்பார்த்தோம்? இந்த மங்காத்த படத்தில் வர மாதிரி ஒரு பிஜிஎம், அதுக்கு நம்ம தளபதியோட வாக்கு அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனால் தளபதி பேன்ஸுக்கு போட்ட எந்த சாங்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லை. நீங்கள் நம்பினாலும் அதுதான் உண்மை. இருந்தாலும் பாட்டு கேட்க கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா அவர் இதுக்கப்புறம் நடிக்கும் போது ஒரு படமோ 2 படம் தான். சரி ஓகே, சாங் தான் அப்படி இப்படி இருக்கு, பட் படத்தில் கண்டென்ட் நல்லா இருக்கும், அது போகிற போக்கில் பிசில் தட்டாமல் அப்படியே படம் நல்லா போயிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினாலும் இதில் விஜய் நான் வந்து டபுள் ஆக்ட் நடிக்கிறாரு. ஸோ ஒரு லுக்கை வந்து ரொம்ப எங் லுக்காக காட்டணும் அப்படின்றனால இந்த டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அது இந்த சாங்கில் பார்க்குறப்ப விஜயண்ணா மாதிரியே தெரியல. அது விஜயண்ணாவை ஏற்றுக்கவே முடியல. இந்த மொபைல் ஃபில்டர்லாம் வந்து ஏஐ ஃபில்டர் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது இருக்கு.